1994 இந்தியாவில் தான் வினேஷ் போகத் பிறகுறாங்க. வினேஷ் போகத் பாத்தீங்கன்னா ஒரு பெண் மல்யுத்த வீரர். அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 ஒலிம்பிக்லயும் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போய் தோத்து போறாங்க. 2023 அவங்க ஃபெடரேஷனோட முன்னாள் தலைவர்னால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. கேஸும் போட்டு போராடியும் பாக்குறாங்க. ஆனா அந்த தலைவர் பாத்தீங்கன்னா நிரபராதினும் ஜட்மெண்ட் வருது. இதுல ரொம்பவே கடுப்பான இவங்க வாங்கின அவார்ட்ஸை PM கிட்ட கொடுக்க போறாங்க. அப்ப அவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்தினதுனால அந்த அவார்ட்ஸை ரோட்லயே விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி 2024 ஒலிம்பிக்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால குவாலிஃபையர் எல்லா மேட்ச்லயும் வெறும் 6 நிமிஷத்திலேயே வின் பண்ணி முடிச்சிடறாங்க. இதனால பாரிஸ் ஒலிம்பிக்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி மேட்ச்ல வேர்ல்ட்லயே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஜப்பான் பிளேயரை வின் பண்றாங்க. இவங்கள வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயரும் இவங்க தான். உக்ரைன் பிளேயரை 7-5 அப்படிங்கிற பாயிண்ட்ல வின் பண்றாங்க. செமிஸ்ல கியூபாவோட உஸ்மான 5-0 அப்படின்னு தோக்கடிச்சு ஃபைனலுக்கும் போறாங்க. அண்ட் ஃபைனல் மேட்ச் நடக்க போறப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அவங்க 50 கிலோவை விட வெறும் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால ஒலிம்பிக்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க.